அழகே அழகு சரியல்ல. அடுத்த வர எபிசோட்ல இந்த சைடு நம்ம பாக்கியராஜும் மலரும் சுரேஷ் கிட்ட போயிட்டு தேவியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்கங்க. நம்ம இப்படியே போயிட்டு பாப்பாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் சுரேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நீ அப்படியே தான் ஆகட்டும் சுரேஷ், கேட்க நீனு தப்பாக எடுத்துக்காத. குழந்தைய நம்ம வீட்டில் விட்டுட்டு வந்ததா உங்கள் மாமா கிட்ட நாங்கள் சொன்னோம். ஆனால் இப்போ நம்ம குழந்தைய அங்கே கூட்டிகிட்டு வரல, வீட்லேயும் விடலைன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் குழந்தை அம்மா கிட்ட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு வீட்டில் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது சுரேஷ்? அதெல்லாம் விடுங்க, நீ பார்த்துக்கலாம். அதை நினச்சி நீ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீயும் உங்கள் மாமா மேலே இருக்கிற பாசத்தில் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட மாட்டல்ல. என்ன நீ என்னை பார்த்தா அவங்க கிட்ட சொல்கிற மாதிரியே தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்தில் முட்டாள்தனமாக ஒரு பேச்சை நம்பிக்கிட்டு இருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, இருந்தாலையும் அவரை நம்மளுடைய மாமா தானே, அக்கா புருஷனை எப்படி அண்ணி விட முடியும்? அதுக்காக அவங்களுக்காக உங்களை நான் எக்காரணத்தை கொண்டோ போட்டு கொடுக்கவோ திட்டு வாங்க விடவோ நான் விட மாட்டேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலரும் பாக்கியராஜும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இவங்க முழிக்கிற மொழியே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜும் தேவியும் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாப்பாவை மலரோட வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரதை பார்த்துறாரு. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.